இவங்க அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சொல்கிறப்ப இவங்க ஏன் வந்து நான் டூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஓன் டிக்டாக் வெர்ஷனில் வந்து LGBTQ ப்ரமோஷன் கிடையாது. ஆனால் டிக்டாக்ல LGBTQ ப்ரமோஷன் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து பயங்கரமாக ப்ரொபல் பண்ணி இந்த கம்யூனிட்டியை வந்து மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இவங்க வந்து தே ஹேட் மென், தே ஆக்சுவலி பிரிங் இன் மோர் டிவோர்சஸ், நிறைய மிசரி இருக்கும். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து இவங்க ரொம்ப மதிக்காமல் பேசுவாங்க, இவங்க வந்து எதிர்த்து பேசுவாங்க, இவங்க வந்து கேலி பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு ஆர்மிக்கு போகிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதை வந்து மட்டமாக பேசினா என்ன ஆகும்? ஸோ அப்போ அந்த கண்ட்ரியோட செக்யூரிட்டி பாதிக்கும். இதுக்கு பின்னாடி வந்து இவங்களை ஒரு டூலாக கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நம்மள்ட்ட ரொம்ப நாள் ரிக்வஸ்ட் பண்ண டாபிக் வந்து இந்த LGBTQ பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் இது இந்த பாலிடிக்ஸ் டாப்பிக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் 4-5 இயர்ஸ் நான் போடாததுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் இந்த யூஸ்லெஸ் கமெண்ட்ஸ் நிறைய வந்து போடுவாங்க, ஹேட் கமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதில் எதுவும் வேல்யூவும் இருக்காது. அந்த ஹேட் கமெண்ட்ஸ் வந்து அவங்க போடுறவங்களுக்கும் அவங்க பெரிய ஆம்பிஷனும் இருக்காது. ஸோ அவங்க டைமே அவங்க மதிக்க மாட்டாங்க, நம்ம டைம் எங்கே மதிக்க போகிறாங்க. ஸோ டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இன்றைக்கி வந்து இது போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ லெட்ஸ் லுக் இன்டு இட். வெல்கம் டு Raghulan. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் வந்து நான் சொல்கிற வியூ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடெஸ்ட் அப்படின்னா கமெண்ட் வந்து பொலைட்டாக போடுங்க. அண்ட் யூ டோன்ட் ஃபீல் லைக் ஓகே நான் தான் மெயின் கேரக்டர், நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ராலாக போடுறது, சர்காஸ்டிக்காக போடுறது, ஹேட் கமெண்ட்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அதுதான் கிடைக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். அண்ட் ஆல்சோ நீங்களே கவனிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த வீடியோக்கு போயிட்டு ஒரு 10-15 ஹேட் கமெண்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு 6ஆவதாக நீங்கள் ஒரு கமெண்ட் எழுத போனீங்கன்னா நீங்களுமே ஏதாவது ஒரு ஹேட் கமெண்ட் தான் எழுதுவீங்க. ஸோ ஹேட் ஸ்ப்ரெட்ஸ் ஹேட். ஸோ அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் கமெண்ட் வந்து பொலைட்டாக போடுங்க. லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். நான் சொல்கிறது தப்பு அப்படின்னா பொலைட்டாக சொல்லுங்க, லெட் மீ லேர்ன் ஃப்ரம் யூ அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கைஸ், அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வந்து இட்ஸ் அ பர்சனல். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ அதை நம்ம கமெண்ட் அடிக்கிறதோ, அதை வந்து ஜட்ஜ்மெண்டலாக பார்க்குறதோ, அவங்களை இன்சல்ட் பண்ணுறதோ, தட் இஸ் நாட் த ஜாப். ஸோ அதனால் ஈவன் சம்டைம்ஸ் அதை நான் பண்ணியிருந்தாலுமே அது தப்பு தான். அதை நான் ஜஸ்டிஃபைலாம் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து எமோஷனலாக ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் தப்புனா தப்பு தான். சரி, LGBTQ ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஐடென்டிஃபை தெம்செல்ஃப் அஸ் லைக் எங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்குது, எனக்கு வந்து நான் ஒரு பையன் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கிறவங்கலாம் இந்த குரூப்ல இருக்கும். ப்ளஸ் வந்து ஜெண்டர் ப்ரொனவுன்ஸ் வரும். என்ன வந்து நீங்கள் இப்படி கூப்பிடக்கூடாது, எங்களை வந்து தேன் கூப்பிடணும், ஐன் கூப்பிடணும் அப்படின்ட்டு வாட் எவர் இட் இஸ், அவங்களோட ஓன் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ப்ளஸ் ஜெண்டர் ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து LGBTQ. ஸோ இப்போ இந்த LGBTQட ஆரிஜின்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரிஜின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் வந்து எனக்கு இந்த ஆரிஜின்ஸ் இதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட ஓன் வே ஆஃப் அனலைசிங் திங்ஸ். இது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு குரூப் ஆஃப் IT பீப்பிள் எடுத்துக்கோங்க, டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, குரூப் ஆஃப் ஹிந்துஸ் எடுத்துக்கோங்க, குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கோங்க, முஸ்லிம்ஸ் எடுத்து இவங்க எல்லா குரூப்லையும் பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பையன்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட ஐடியாலஜி வந்து பசங்களுக்கு பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து அதில் இருக்கிற மேல் வந்து மேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மேல் இருக்கிறவங்க ஃபீமேலுக்கு சப்போர்ட், அதே மாதிரி ஃபீமேல் வந்து மேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபீமேலுக்கும் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி குரூப்பில் வந்து இட் பி லைக் மிக்ஸ்டாக ரேண்டமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு குரூப்புமே வந்து 100% மேலுக்கோ 100% ஃபீமேலுக்கோ இருக்காது. வேற இந்த LGBTQ வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 100% வந்து தேர் அலைன் வித் ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி. ஸோ அவங்க வந்து ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜிஸ்லேருந்து அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பேட்டர்ன் இருக்கும். தேல் ஹேவ் லைக் அ வெரி கிளியர் ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராட்டிடியூட் டு மென் இருக்காது, நிறைய ஹேட் ஃபார் மென் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்காக எல்லாரையும் அப்படி சொல்கிறேன்னு இல்லை, நான் இன்னைக்கு காலையில் பேசிட்டு வந்த ஒரு சில பேருக்கு வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது ஒன்று. ஸோ இதனால் வந்து இதோட ஆரிஜின்ஸ் வந்து ஃபெமினிசம்லேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த ஃபெமினிசம் அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த ரியல் ஃபெமினிசம் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து சூடோ ஃபெமினிசம்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் ஃபெமினிசம் வந்து இட் ஆக்சுவலி ஒர்க் ஃபார் ரியல் ஆக்சுவல் காசஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு அதில் வர பேர் எல்லாத்தையும் எடுத்து அவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிளியராக ஒரு ப்ரிசைஸாக ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கு. சத்தி வந்து தப்பு, அது வந்து உடன்கட்டை ஏறுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டினாங்க. அது கூட மென்னும் கூட சேர்ந்து நின்னாங்க. இதான் ஒரு குட் திங் கைஸ். ஆக்சுவலி ரியல் ஃபெமினிசம் நீங்கள் வந்து அவங்க பேர்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட நின்று நிறைய பேர் வந்து மேல் இருக்கும். அண்ட் ஃபேக் ஃபெமினிஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூடோ ஃபெமினிஸ்ட் எடுத்தீங்கன்னு அவங்க கூட வந்து ரியல் மென் வந்து அவங்களை அசோசியேட்டே பண்ண முடியாது. they will not be able to work. ஏன்னா அவங்க கிளியராக வந்து they will bring in lot of hate towards men. ஸோ இப்போ என்னாச்சுன்னா ரியல் ஃபெமினிஸ்ட் வந்து அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு ஈக்குவலாக ஓட்டு உரிமை வேணும், எங்களுக்கு வந்து இந்த சத்தின்றது தப்பு, இது தூக்குங்க அண்ட் பெரியார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுக்காக வந்து இந்த ரியல் ஃபெமினிஸ்ட் கூட சேர்ந்து அவங்களுக்காக போராடினாங்க. அந்த மாதிரி நிறைய உரிமைகள் வாங்கி கொடுத்து. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து சட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சம உரிமை, சொத்து பிரிக்கிறதுல அப்பாவோட சொத்துல வந்து ரெண்டுத்துக்கும் பாதி பேர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஒரு ரியல் ஃபெமினிஸ்டோட ஒரு குரலுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நியாயமான மென் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து கிளியர் அப்ரேஷன், இது வந்து மாறணும் அப்படின்றது வந்து ஒரு ஃபார் அஹெட் யோசிக்கிற எல்லா மென்னுமே வந்து அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த விஷயம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் ஃபெமினிசம் வந்து கடைசியாக கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி கொடுத்துச்சு. அண்ட் ரியல் ஃபெமினிசம் வாஸ் லைக் இட் வாஸ் டூயிங் த ஜாப். ஸோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு. பட் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஈக்குவாலிட்டியில் விமன் வேர் நாட் ஏபிள் டு வின். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்.
பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு ஸ்னூக்கர் விமென்ஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது. அதில் ஃபைனல்ஸ் இதில் யார் வந்து சாம்பியன், வேர்ல்டு விமன் சாம்பியன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னூக்கர் சாம்பியன். இதில் வந்து பெருசாக கிரிக்கெட் மாதிரி ஓடி இடி விளையாடுறதோ சாக்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து மசில் பவர்லாம் கிடையாது. நீங்கள் உடனே வந்து மெயின்லாம் வந்து ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்லாதீங்க. இதில் மசில் பவர்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்னூக்கர். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் விளையாடுறாங்க. அவங்க 2 பேருமே டிரான்ஸ்ஜெண்டர் மேல். ஸோ 2 பேருமே பொண்ணு கிடையாது. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ரியல் ஃபெமினிசம் கடைசியாக கொடுத்த அந்த ஃபெமினிசம் அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி கொடுத்துச்சு. அந்த ஈக்குவாலிட்டியை வச்சு வந்து விமன் வேர் நாட் ஏபிள் டு கம்பீட் அகேன்ஸ்ட் மென். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூடோ ஃபெமினிசம் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தலை தூக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஈக்குவல் பே நம்ம பேசுவோம், ஈக்குவல் அவுட்கம்ஸ் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவல் அவுட்கம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போச்சு. அதனால irrespective ஆஃப் எனக்கு நீ ஈக்குவாலிட்டி எப்படி வேணாலும் நீ கொடுத்துக்கும், பட் எனக்கு ஃபைனல் அவுட்கம்ல வந்து ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் ஈக்குவல் அப்படின்றது. அந்த இடத்துல தான் வந்து இந்த ஈக்குவல் பே, எனக்கு வந்து ஈக்குவல் சீட்ஸ் அலோகேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம். அதாவது இப்போ இந்த ஹாலிவுட் வந்து ஓக் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓக் ஸ்டுடியோஸ் அப்படின்லாம் வந்துருக்கு. அதில் என்னன்னா வந்து நீங்கள் ஒரு கேமரா க்ரூ ஹையர் பண்ணீங்க அப்படின்னா வந்து 2 மேல் கேமராமேனை ஹையர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 ஃபீமேல் கேமராமேனை ஹையர் பண்ணி ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா மேல் வந்து எவ்வளோ அதிகமாக வேலை செஞ்சாலும் இட் டசன்ட் மேட்டர். சரியா, அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஈக்குவலாக தான் வந்து ஈக்குவலாக ஒர்க்னா நாட் அபவுட் த ரெஸ்பான்சிபிலிட்டி பட் தி ஈக்குவல் பே. ஸோ ஈக்குவலாக தான் பே பண்ணி ஆகணும் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அப்போ அந்த க்ரூ வந்து தட் இஸ் பேசிக்லி இட். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஈக்குவல் அவுட்கம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் ஃபெமினிசம் வந்து ஒன்று அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப வந்து பீப்புள் saw that okay feminism is the first one that opened the doors. அதுதான் ஃபர்ஸ்ட் கீ which opened the door. மேல் டாமினன்ட் சொசைட்டில வந்து இந்த அப்ரஷன்லேருந்து வெளியில் வரது வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணது வந்து இந்த ஃபெமினிசம் தான். ஃபெமினிசம் கீயை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு LGBTQ எல்லாம் வந்து ஐ திங்க் வந்து they took feminism. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட் ரேலி எங்கே போனாலும் சரி அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா 100% வந்து they align with feminism. அதில் ஒரு பிசிறு கூட இருக்காது. அங்கே நீங்கள் வந்து யாராவது உட்காந்துட்டு வந்து ஆர்மி மென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ மென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே பார்க்க மாட்டீங்க. ஸோ அங்கே வந்து 100% வந்து ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜிஸ் இதெல்லாம் நீங்கள் பார்ப்போம். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் இதில் ஆக்சுவலி வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் இருக்குது. அது என்னன்னா வந்து இது ஆக்சுவலி சும்மா ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். ஜஸ்ட் மேபி ஃபன் கூட சொல்லலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா இப்போ மென் டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து விமன் டாமினேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்று வந்து இந்த ஃபெமினிஸ்ட்டாக இந்த LGBTக்குள்ள இருக்கிற மென் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருமே ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜிஸில் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப when they are in the male form அவங்களால வந்து 100% வந்து they don't think that okay நான் வந்து ஒரு பொண்ணுக்கு ஈக்குவல் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்களா அப்படின்றது வந்து I don't think so. ஸோ ஏன்னா ஒரு பொண்ணு வந்து 100% வந்து ஒரு ஃபெமினின் ஃபார்மில் இருக்காங்க. ஒரு ஃபெமினிஸ்டோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு யார் தகுதியானவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு ஃபீமேல் லீடு தான் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் சே இது வந்து இதுக்காக எல்லா ஆர்கனைசேஷன்லையும் ஃபீமேல் லீடு தான் இருக்குன்ட்டு உடனே அந்த ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்துகிட்டு வராதிங்க. பட் ஜஸ்ட் சேயிங், ஏன்னா மென்னே வந்து கிளியராக வந்து ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்காங்க, ஃபீமேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் மென்னோட இஷ்யூஸ் வந்து அவங்க கண்ணுக்கே தெரியாது. they don't give gratitude to men. அப்படி இருக்கிறப்ப வந்து I don't think so they will actually support a male candidate to be their leader. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த குரூப்ஸ் வந்து தே கேன் ஈஸிலி வந்து புஷ் அ ஃபீமேல் அஸ் அ லீடர் அண்ட் ஃபீமேல் கேன் டாமினேட் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த LGBTQவில் வந்து எந்த குரூப்புக்கு வந்து அதிகமாக HIVs இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரி நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி ஹெட்ரோசெக்ஷுவல் மென்னை கம்பேர் பண்ணுறப்ப ஹோமோசெக்ஷுவல் மென்னுக்கிட்ட தான் வந்து அதிகமாக HIV இருக்கும். அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து லெஸ்பியன் கம்யூனிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெர் இஸ் லிட்ரலி நோ டேட்டா. இவங்களுக்கு வந்து HIV வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற அளவுக்கு கூட இந்த டேட்டா இல்லை. யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே டேட்டா வந்து போட்டுருங்க. நான் பார்த்த வரைக்கும் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சில கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தேன். லெஸ்பியன் கம்யூனிட்டியில் வந்து ஹெட்ரோ அதாவது ஹோமோசெக்ஷுவல் கம்யூனிட்டி மென் கம்யூனிட்டியில் இருக்கிற அளவுக்கு கிடையாது. அதாவது அதிகமாக எங்கே எய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோமோசெக்ஷுவல் கம்யூனிட்டி, அதாவது மெயின் அந்த LGBTக்குள்ள மேல் இருக்கிற இதில் வந்து அதிகமாக HIV இருக்கும். லோவஸ்ட் எது அப்படின்னா வந்து ஃபீமேல் இருக்கிறதுல. ஸோ இந்த கான்ஸ்பிரசி தேரிக்கு இது ஒன்று சொல்கிறேன். இது வந்து சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹியூமன் அடிக்ஷன் தான், இது வந்து பிஹேவியரல் திங் தான், ஜஸ்ட் ஹேபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜென்ரலாக மேல் பிரிசன் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி அங்கே வந்து அதிகமாக வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்கும். அதேமாரி ஃபீமேல் பிரிசன் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து கண்டிப்பாக நிறைய லெஸ்பியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா அவங்களுக்கான அவைலபிலிட்டி, அவங்களுக்கான சப்ளை அண்ட் டிமாண்டு ப்ளஸ் வந்து திஸ் இஸ் பேசிக்லி வாட் தே சி. அவங்க இல்லாதவங்க கூட வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறவங்க கூட வந்து சம்டைம்ஸ் வந்து they'll get to change இப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் ஆல்சோ இந்த ஈஸியஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் அடிக்ஷன் இந்த வேர்ல்டு இது அப்படின்னு நீங்கள் பார்த்துன்னு இந்த ஹியூமன் அடிக்ஷன் தான். நீங்கள் மற்ற எல்லா அடிக்ஷனுக்கும் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எப்போ அடிக்ட் ஆவீங்கன்னு பாருங்கள். ஒரு ட்ரக் இருக்குது, ட்ரக்கை கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரப்பையா இல்லை அந்த ட்ரக்கை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்பையா, அந்த ட்ரக் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹை கிடைக்கிறப்பையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹை கிடைக்கிறோம். அதேமாதிரி நீங்கள் ஒரு கேமில் அடிக்ஷன் ஆகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமை வாங்கிட்டு வரப்பையா இல்லை கேம் விளையாடுறப்பையா இல்லை கேமை தோக்குறப்பையா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த கேமை நீங்கள் விளையாண்டு தோத்து கடைசியாக நீங்கள் வின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்கில் கெயின் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹியூமன் அடிக்ஷன்றது வந்து ஐதர் இரஸ்பெக்டிவ் லெட்ஸ் சே ஒரு மேல் ஃபீமேலாக இருக்கட்டும், மேலாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், எந்த காம்பினேஷனாக இருந்தாலும் சரி அதில் வந்து
வந்து இட்ஸ் லைக் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் இந்த அடிக்ஷனுக்கு வந்து ஆல் யூ நீட் இஸ் பேசிக்லி another human. இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக செலவு பண்ண தேவையில்ல, இதுக்கு பெருசாக நீங்கள் வந்து கில் தேவையில்ல. இட்ஸ் பேசிக்லி ரொம்ப ஈஸியான ஒரு அடிக்ஷன். நீங்கள் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது அப்படின்ட்டு என்ன சொன்னாலும் சரி, ஐ திங்க் இட்ஸ் பேஸ்ட் ஆன் நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குது, சப்ளை அண்ட் டிமாண்டு, ப்ளஸ் வந்து as I said வந்து இட்ஸ் ஈஸி டு கெட் அடிக்டட் which is something is free அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த LGBTQ பின்னாடி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில விஷயங்கள் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் லைக் இது அகேன் என்னோட வியூவில் தெரிஞ்சிச்சானு தெரில. USAID அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எலான் மஸ்க்குக்கும் USAIDக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போய் அங்கே இருக்கிற வேலையில் 8,000 பேர் வந்து வேலையை விட்டு அமைச்சாங்க. அந்த USAID என்ன பண்ணுச்சு அப்படின்ற டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் அண்ட் இந்தியாவில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து LGBTQ கம்யூனிட்டிக்கு வந்து டைரக்டாவோ இன்டெரக்டாவோ வந்து ஃபண்ட் வந்து ஃபனல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் என்ன இந்த ஃபண்டு ஃபனலிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக நான் காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் போச்சு அப்படின்ற ரெக்கார்டு இருக்கும். நாளைக்கு வந்து இன்கம் டேக்ஸோ யார் வந்து கேட்கும் கூட அவசியம் இல்லை, அதை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்கிட்ட இருந்து அந்த ஃபண்டு வந்துச்சு, உனக்கு எப்படி இந்த காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துருவாங்க. பட் இதுவே வந்து ஒரு 5-6 ஆர்கனைசேஷன் 5-6 டிஃப்ரெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்லேருந்து வருதுன்னு வச்சு, அதாவது ஃபண்டு வந்து யூஎஸ்லேருந்து டேரெக்டாக இந்தியா வரும், யூஎஸ்லேருந்து யூரோப் போகும், யூரோப்லேருந்து ஆஃப்ரிக்கா வரும், ஆஃப்ரிக்காலேருந்து ஸ்பெயின் போகும், ஸ்பெயின்லேருந்து பாகிஸ்தான் போகும், பாகிஸ்தான்லேருந்து வேற ஏதோ ஒரு கண்ட்ரி போயிட்டு அங்கேருந்து திரும்ப இந்தியாவுக்கு வரும். இப்போ என்னன்னா அந்த ஃபண்டை வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோ வேற எந்த கவர்மெண்ட்டோ சேஸ் பண்ணி இது எங்கேருந்து ஆரிஜின்ஸ் கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்தியாவிலேருந்து லெட்ஸ் சே ஸ்பெயின்லேருந்து அப்படின்ற ஒரு வரைக்கும் வரும். ஸ்பெயினுக்கு வந்து அவங்க ரிக்வஸ்ட் தான் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும். உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஃபண்டு வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் ஏன் கொடுத்துச்சு இந்த மாதிரி கேட்கலாம், அவங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாது. அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷனுக்கு யார் கொடுத்தா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கூட தெரியாது. ஸோ அந்த ஃபண்டு ஃபனலிங்கில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இட் மே நாட் பி த ரைட் காசஸ்க்காக ஒன்று பண்ணுறவங்க வந்து இப்படி மறைச்சி ஒரு ஃபனலிங் மூலியமாக ஒரு டனலில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ எனிவே, ஸோ அது மேபி ஃபார் லாஜிஸ்டிக் ரீசன்ஸாக கூட இருக்கும். நிறைய கண்ட்ரீஸில் வந்து டேரெக்டாக ஃபண்டு கொண்டு வர முடியாது கூட இருக்கும். பட் அகேன் அது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கண்ட்ரீஸ் வந்து டிக்டாக் பேன் பண்ணுச்சு. அண்ட் டிக்டாக் வந்து சிங்கப்பூரியன் தான் CEO என்னதான் இருந்தாலும் சரி, ஆனால் டிக்டாக் வந்து வெரி கிளியர்லி வந்து இட்ஸ் சைனீஸ் ஆப். ஸோ நீங்கள் வந்து என்ன ஆர்கியூ பண்ணாலும் சரி, ரீசன் வந்து ஏன்னா நம்ம சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம், ஆனால் யூஎஸும் இந்தியாவும் வந்து டிக்டாக் பேன் பண்ணதுக்கு ரீசன் வந்து அவங்க வந்து சைனாவை பிடிக்காது, டிக்டாக்கை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. டிக்டாக் வந்து கிளியர்லி வந்து கண்ட்ரோல்டு பை சைனீஸ் கவர்மெண்ட், CCP கண்ட்ரோல் பண்ணுது, அதனால தான் டிக்டாக் பேன் பண்ணாங்க வெரி கிளியர்லி. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிக்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து சைனீஸ் ப்ராடக்ட். அண்ட் அதில் வந்து நீங்கள் போய் கூகுள் பண்ணி ஸ்டாட்ஸ் எடுத்துக்கும், அதில் வந்து வெரி ஹை LGBTQ ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கும். LGBTQ கான்டென்ட் வந்து பயங்கரமாக ப்ரொபல் ஆகிட்டு இருக்கும். அது வந்து இட்ஸ் அ வெல் நோன் ஃபேக்ட் நீங்கள் போய். ஸோ அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டிக்டாக்கோட ஈக்குவலண்ட் வந்து சைனாவில் இருக்கும். அது பேர் வந்து டோயின். ஸோ அது பேர் வந்து டோயின், அது ஒன்று. அது பேர் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா LGBTQ கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்லி பேண்ட். அங்கே ப்ரொமோஷனே கிடையாது. இதை நீங்கள் வந்து கவனிச்சிருக்கலாம். ஸோ இது கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்றதும் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். சுச்சி லீக்ஸில் வந்து அந்த சுச்சி லீக்ஸோட வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுச்சி சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து கார்த்திக்கும் சித்தார்த்தும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஓன் பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி வெல்த்தி ஃபேமிலி, அவங்க ஓன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மாமா வேலை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு லைனை சொல்லிட்டு அவங்க விட்டு கடந்து போயிடுவாங்க. அண்ட் அது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சு நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்கிறோம், அவங்க போய் படிக்கிறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க லைஃப்பை அடுத்து பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட சொத்தை யாருக்கோ போய் கொடுக்க போகிறது கிடையாது, நம்ம பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லெகசியை பாஸ் பண்ணுறது, இந்த ஜென்ரேஷன் வெல்த்தை பாஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஜெனட்டிக்கான ஒரு விஷயம். எல்லாம் சிங்கத்துலேருந்து எல்லாமே பண்ணும், அதோட ஓன் ஜீன்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுவே வந்து ஒரு மல்டி ஜென்ரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ண ஒரு பில்லியனர் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, பிர்லா, நீங்கள் வந்து விப்ரோ, CTS இதுமாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன். எல்லா பெரிய மல்டி ஜென்ரேஷன் பில்லியனர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெல்த் ஜென்ரேட் பண்ணும், அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு காலையில் 9 o'clock நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் பரவாயில்ல, 5 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் சைட்டடாக எனக்கு இந்த மாதம் சேலரி வந்து இந்த வீடு கார்டெல்லாம் கொடுத்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் சைட்டடாக இல்லாமல் நான் 100 years 200 years தாண்டியும் வந்து என்னோட கம்பெனிஸ் இந்த வேலைலாம் செய்யணும், நான் இதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சது பார்த்தீங்கன்னா துர்பாய் அம்பானி அண்ட் ஜம்ஷெட்ஜி டாடா, ஹென்ரி ஃபோர்டு, இந்த மாதிரி வந்து யூ கேன் see it. பெரிய பெரிய பில்லியனர்ஸ் வந்து they didn't think அவங்களோட டைம் ஃப்ரேம்குள்ள அவங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு யோசிக்கல, அவங்க டைம் ஃப்ரேம்குள்ள அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கல, அவங்க டைமையும் தாண்டி வந்து இந்த வெல்த் வந்து லாஸ் பண்ணணும், இதை வச்சு நிறைய விஷயம் பண்ணணும், இதை வச்சு நம்ம வந்து மல்டி ஜென்ரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய கார்பரேஷன்ஸ் எம்பையர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they had a long term vision. இவ்வளோ யோசிக்கிற அவங்க வந்து அவங்களோட பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி LGBTக்குள்ள போனாங்கன்னா அவங்களோட பிளட் லைனே போயிடும். ஸோ மேபி ஆர்டிஃபிஷியலாக செரோகசி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, பட் டெக்னிக்கலி வந்து த லெகசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சுச்சி லீக்ஸில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சொந்த பேரண்ட்ஸே வந்து இந்த பிள்ளைங்க வந்து LGBTQ ஆகிடக்கூடாது,
கூடாது அப்படின்றதுக்காக மாமா வேலை பார்ப்பாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு நான் இதில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த LGBTQ வந்து ஏன் வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. ஸோ ஏன் வந்து ரஷ்யாவில் இல்லை, ஏன் நார்த் கொரியாவில் இல்லை, இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் ஏன் இல்லை, அண்ட் சைனாவில் ஏன் இல்லை, ஏன் வந்து யூஎஸில் இருக்குது, ஏன் வந்து இந்தியாவில் இருக்குது, ஏன் வந்து மற்ற ஒரு சில கண்ட்ரீஸில் இல்லை. எஸ்பெஷலி இப்போ சைனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஏன் அந்த கண்ட்ரியில் டிக்டாக்கோட க்ளோனில் LGBTQ கண்டென்ட் கிடையாது, அதே சைனா கண்ட்ரோல் பண்ணுற டிக்டாக்ல வந்து LGBT கண்டென்ட் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? இதை நீங்கள் வந்து யோசிக்கணும். நீங்கள் வந்து நான் உடனே வந்து LGBTக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை யோசிக்காதீங்க. யூ கைஸ் ஆர் நாட் ஈவன் இந்த வீடியோவில் யூ கைஸ் ஆர் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பிகாஸ் யூஆர் இந்த ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சரில் வந்து யூஆர் த லோவஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு வந்து மேலே என்ன நடக்குது அதெல்லாம் கிடையாது. யூஆர் பார்ட் ஆஃப் த பிளே. யூஆர் ஜஸ்ட் அந்த ஒரு பிளேயில் நீங்கள் ஒரு பார்ட். ஸோ அதனால் வி நாட் டாக்கிங் அபவுட். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த USAIDலேருந்து வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 கிளினிக்ஸ் வந்து பூனேலையும் மும்பைலையும் இருக்கிற 2 மிட்ரா கிளினிக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து மெயினாக வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து டைரக்டா யூஎஸ்ல இருந்து ஃபண்ட் வந்து ஃபனல் ஆகி வந்திருக்கு. ஆனா டைரக்டா யூஎஸ்ல இருந்து வரல. அது நீங்க பாத்துக்கோங்க, அது நீங்க கூகுள் பண்ணி கூட பாத்துக்கோங்க. டைரக்டா வரல, ஃபனல் பண்ணி அந்த ஃபண்ட் வந்திருக்கு. அந்த கிளினிக்ஸ் எல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிருக்கு இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே. அந்த கண்ட்ரீஸ்லாம் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த LGBTQ வரவங்கள்ட்டே வந்து நீங்க வந்து மென்னோட பிரச்சனைகளோ இல்ல வந்து மென் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே பிரஷ் அசைட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட மோட்டிவேஷன் அதான் நான் சொன்னேன்ல. ஸோ நேத்திக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து அவர் வந்து ஒரு கே அவர் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஒரு ட்ரால் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு. அதில் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, நான் சொன்ன இந்த மாதிரி யுக்ரைனில் வந்து கிட்டத்தட்ட 48,000 மென் வந்து இறந்துருக்காங்க. அந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 48,000 மென் இறந்துருக்காங்க. விமன் வந்து 93 விமன் தான் இறந்துருக்காங்க. அதில் வந்து நான் இது சொன்ன உடனே அவர் உடனே ஒரு ஃபேப்ரிகேட்டட் டேட்டா ஒன்று எடுத்திருந்தார். அது விமன் அவ்வளோ கிடையாது, 68,000 விமன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஆக்சுவலி புரியல. ஆர்மினா எல்லாருமே உட்காந்து துப்பாக்கி வச்சுட்டு சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு 20% வந்து ஒரு 10-20% வந்து டெஸ்க் ஜாப் பண்ணுவாங்க. பிரிட்டி மச் வந்து இந்த டிராயிங்ஸ் வந்து சேட்டலைட் இமேஜரி அனலைஸ் பண்ணுறது, சர்வைலன்ஸ் வீடியோ இது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறது, சாப்பாடு, கேன்டீன் எல்லா வேலையும் மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்குலாம் வந்து ஒரு 20-30% இருக்கும். அதெல்லாம் டெஸ்க் ஜாபாக இருக்கும். பிரிட்டி மச் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளார போகிற வேலையே இருக்காது, ஃப்ரண்ட் லைன்லாம் இருக்காது. ஸோ அந்த வேலையில் இருக்கிற கணக்கெல்லாம் சுற்றி அவர் சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் போயிட்டு நான் பேசுகிறப்ப வந்து இந்த மாதிரி ஏன் வந்து மென் வந்து 100% வந்து தே நாட் ஏபிள் டு லீவ் த கண்ட்ரி. ஒரு இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு வார் வந்துச்சு, இல்லை வந்து சைனாவில் ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் LGBTQ கமிட்டி, நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட்டு, நீங்கள் வந்து சிம்ப் அப்படின்றதுனாலலாம் வந்து உங்களை வந்து தப்பிச்சு போக விட மாட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் வந்து அங்கே என்ன LGBTQ யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ வந்து ஃப்ரண்ட் லைனில் சண்டை போட்டிருக்காங்க. 48,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதில் உங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஒரு லெஸ்பியன் இறந்து போனாங்களா? இந்த கேள்வியை கேளுங்க, திரும்பி பக்கத்தில் எங்கேயாவது கேளுங்க. ஸோ அது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். ஸோ ஆல் மென் வந்து ஹேவ் டு ஸ்டே, 100% மென் வந்து ஹேவ் டு ஸ்டே. ஈவன் தோ வந்து மென் வந்து தப்பிச்சு வேறு கண்ட்ரிக்கு போனாலும் அண்ட் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்து அப்ளை பண்ணால் டினை பண்ணிடுவாங்க. எந்த கண்ட்ரி இருந்தாலும் டினை பண்ணிடுவாங்க. ஒரு கண்ட்ரி கான்ஸ்கிரிப்ஷன் போட்டு இன்னொரு கண்ட்ரி வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் போட்டுச்சு அப்படின்னா, பொலிட்டிக்கல் அசைலம் இல்லை அப்படின்னா ஒரு சில கேசஸில் வந்து கான்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறப்ப தேல் டினை இட் ஃபர்ஸ்ட் திங். இல்லைனாலும் அந்த கண்ட்ரி வந்து லீகலாக பிடிச்சிட்டு போயிடும். அந்த ஆர்மி வந்து யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ வந்து பிடிச்சிட்டு போயிடும் சண்டை போடுறது. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து யுக்ரைனில் வந்து 90% ஆஃப் த ரெஃப்யூஜிஸ், போன ரெஃப்யூஜிஸ் 100%ல 90% யாதுன்னா விமன். ஸோ அதுக்காக அவங்க போகிறாங்க, அவங்க டிக்டாக் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் அந்த கேம் நபர் வந்து அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆம்பளைங்க சண்டையை ஆரம்பிச்சது நீங்கள் தான், நீங்கள் சண்டை போட்டு சாவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுங்க எதுக்கு சாவணும், அவங்க யூரோப் போய் டிக்டாக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அங்கே செத்த 48,000 பேரில் இதேமாரி பேசுகிற கேம்னு அங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அது யோசிக்கல. அது பாருங்க, அந்த கான்செப்டே பாருங்க. அவர் ஒரு மேல் தான், அவர் மாரி கேம்னு அங்கே செத்துருப்பாங்க. இருந்தாலும் அவர் அது யோசிக்கல. ஓகேவா? யோசிக்க முடியாது. அதில் என்ன ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை ஆரம்பித்தது நாங்கள் யார்? இப்போ யுக்ரைனா வந்து போர் ஆரம்பிச்சது, ரஷ்யா இன்வைட் பண்ணி. ஸோ அப்போ வந்து இவர் என்ன சொல்ல வராருன்னு ஆக்சுவலி எனக்கு இன்னும் புரியல. ஸோ அப்போ வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து திருடன் உள்ளார வரான். ஸோ ரஷ்யா தானே இன்வைட் பண்ணிச்சு யுக்ரைனை. ஸோ அப்போ வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார திருடன் உள்ளார வரான். ஸோ இப்போ உள்ளார வரப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிட்ட வந்து குழந்தெல்லாம் வீட்டில் இருக்குது, நான் எதுக்கு சண்டை போடணும், நான் திருடனை கூப்பிட்டேன், நான் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓடி போயிடுவார். அதை தான் அவர் சொல்கிறார் ஆக்சுவலி. ஸோ அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மென் வந்து 100% மென் அங்கே வந்து இருந்து 48,000 பேர் செத்துருக்குறாங்க. அவங்க வந்து ஈக்குவாலிட்டி சண்டை போடல. நாங்கள் மட்டும் எதுக்கு சாவணும், ஏன் இந்த கண்ட்ரி வந்து இந்த கண்ட்ரியில் அவங்க விமன்லாம் இல்லையா, இந்த விமன்லாம் இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அனுபவிக்கலையா, ஏன் நாங்கள் மட்டும் சாவணும்? 48,000 பேரில் வந்து 20,000 பேர் நாங்கள் சாவுறோம், 20,000 பேர் அவங்களும் சேர்ந்து சண்டை போட்டு சாவட்டும், எதுக்கு நாங்கள் மட்டும் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும்? இல்லை நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னா எல்லா பசங்களும் கார்
எடுத்துட்டு எல்லாத்தையும் கிளம்பிட்டாங்கன்னு வச்சு அந்த அங்கே இருக்கிற விமன்லாம் எப்படி தப்பிச்சு போவாங்க, ஒருத்தவங்க கூட பொழைச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா, இதை வந்து இவங்க எப்படி யோசிக்காமல் பேசுகிறாங்க அப்படின்றது எனக்கு ஆக்சுவலி புரியல என்னத்த சொல்ல. சரி ஓகே கைஸ், நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதை எனக்கு என்ன மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்ம்டு பர்சனல் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக வந்து ஒரு பண்ணுற சாக்ரிஃபைஸ் கூட வந்து அந்த LGBTQல இருக்கிற மென்னுக்கு கூட அது புரியலன்னு வச்சுக்கோங்க. தென் டெக்னிக்கலி வந்து இட் இஸ் வெரி டாப். அண்ட் அதனால தான் நான் வந்து இதோட ஆரிஜின்ஸ் வந்து ஆக்சுவல் ஃபெமினிசம் வந்து இருக்காது, சூடோ ஃபெமினிசம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூடோ ஃபெமினிசம் வந்து கிளியர்லி ஹேட்ஸ் மென். ஸோ சூடோ ஃபெமினிசம் தான் வந்து ரீசன் ஃபார் ஹை டிவோர்ஸஸ். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் ஆரம்பிச்சது வந்து 1960s அந்த டைமில். ஃபெமினிசம் ஆரம்பிச்சப்ப வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ்லாம் அதிகமாகல. சூடோ ஃபெமினிசம் ஆரம்பிச்சப்ப தான் வந்து அதாவது ஈக்குவல் அவுட்கம்ஸ்னு வரப்போ தான் வந்து டிவோர்ஸஸ் அதிகமாகும். பட் எனிவே, ஸோ இந்த LGBTQல இருக்கிற மென்னெல்லாம் கூட நாளைக்கு ஒருவேளை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கோர்ட்டுன்னு போய் நின்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃபெமினனாக இருக்கிறீங்க, நீங்கள் ஃபெமினிஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு லக்ஸுரியும் இருக்க போகிறதில்ல. அட்டுல் சுபாஷுக்கு என்ன நடந்துச்சோ அதே பேக்கேஜ் கேஸ் தான் உங்களுக்கு என்னைக்கு புரிய போதோ. ஓகே, ஸோ கைஸ், லாஸ்ட்டாக வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து இந்த கம்யூனிட்டி மதிக்கலை அப்படின்னா ஐ திங்க் ஐ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஓகேவா, இதுக்காக நான் வந்து மென்னை வந்து மிசாஜினிஸ்டிக்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூ கேன் அசியூம் வாட் எவர் யூ வாண்ட், சரியா? ஸோ பட் பாயிண்ட் என்னன்னா, டைட்டானிக்கில் வந்து 70% ஆஃப் த மென் வந்து வாலண்டரிலி தே ஸ்டேட். அவங்க நினைச்சாங்கன்னா மூமெண்ட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவங்க கப்பலில் ஏறி தப்பிச்சு போயிருக்கும். ஓகேவா, 70% மென் வந்து வாலண்டரிலி ஸ்டேட் டு டை, சாக்ரிஃபைஸ். அது அந்த சாக்ரிஃபைஸை கூட வந்து அவங்க இஷ்டம், அவங்க முட்டாள்தனமாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது, அதெல்லாம் அங்கே பார்த்து அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்க்க என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோவில் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு லைக் எப்படி வந்து ஹவ் ஐ கேனாட் டேக் எ ப்ராப்பர் ஸ்டாண்ட். ஸோ அதனால் வந்து ஆர்ம்டு பர்சன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த கம்யூனிட்டி வந்து கண்டினியூஸாக பேசும் அப்படின்னா ஐ டேக் அ வெரி கிளியர். இது நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஃபெமினிசமோ ரியல் ஃபெமினிசம்க்கு அகேன்ஸ்டாவோ இல்லை பொண்ணுங்களுக்கு நடக்கிற அப்ரேஷனுக்கு அகேன்ஸ்டாவோ கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் நீங்கள் அதை நீங்கள் வந்து பிகி பேக் பண்ணாதீங்க. உடனே வந்து விமன் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க, உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஓகேவா, யுவர் சூடோ ஃபெமினிஸ்ட். உமன் செய்கிற கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து போக்குனது குட் மென் அண்ட் விமன் தான், சண்டை போட்டது. சூடோ ஃபெமினிஸ்ட் வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு நியூஸை காட்டுங்க, பாருங்க ஒரிஜினல் ஃபெமினிஸ்ட்லாம் அதை பண்ணியிருக்காங்க, சூடோ ஃபெமினிஸ்ட்லாம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று காட்டுங்க. ஒன்றுமே கிடையாது. முக்கால்வாசி தடவை வந்து ஹையஸ்ட் டிவோர்ஸ் ரேட்டுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க, இல்லை வந்து கண்ட்ரியில் வந்து மென்னை வெறுக்கிறதுக்கான காரணமாக இருப்பீங்க. ஸோ மென் விமன் வந்து மேரேஜ் ஸ்ட்ரக்சர் உடையிறதுக்கான காரணமாக இருப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால் கைஸ், நீங்கள் வந்து ஃபேமிலியை வந்து கீப் இட் சேஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த டைமில் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்து ராகேஷ் சர்மா வந்து ராக்கெட்டில் போனார், நம்ம வந்து ஆஸ்ட்ரோனாட் ஆனார், அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஓ நம்மளும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூலுமே இண்டஸ்ட்ரியல் விசிட்னா எங்கே போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா போவோம். அந்த ஸ்ரீஹரிகோட்டா ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 ராகேஷ் சர்மா போன இன்ஸ்பிரேஷன் இன்னும் இருக்கு, அந்த தாக்கம் இன்னும் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னமும் எங்களுக்கு அன்னைக்கெல்லாம் போகிறப்ப வந்து அந்த ஸ்ரீஹரிகோட்டான்ற அந்த போர்டு என்ட்ரன்ஸ் உள்ளார போகிறப்பெல்லாம் அது புல்லரிச்சுது. எங்கள் லைஃப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராகேஷ் சர்மா இங்கே தான் போனார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏன் நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த டீச்சர்ஸ்க்கே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து குழந்தைங்க வந்து நாங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அண்ட் சயின்டிஸ்ட் ஆகணும் இப்பெல்லாம் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட பேர் ஃபேமஸாக இருந்துச்சு. அண்ட் அதேமாரி நம்ம சிவில் இன்ஜினியர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாடு முழுக்க வந்து பெரிய பெரிய LIC பில்டிங்லாம் அப்போ ஏன் ஃபேமஸ் ஆச்சு, ஒரு சிவில் இன்ஜினியரோட அச்சீவ்மெண்ட் அது. அண்ட் பெரிய பெரிய பிரிட்ஜ் கட்டினது, பெரிய பெரிய விஷயம் செஞ்சது, ஏரோப்ளைன் விட்டது, இதுமாரி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு இன்வென்டர் ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தைங்களை அப்போ இன்ஸ்பயர் பண்ணு, அந்த குழந்தைங்க இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் ஆகணும்னு நினச்சி. இன்னைக்கு வந்து ப்ரைட் ரேலி வந்து நீங்கள் சொல்லலாம், அவேர்னஸ்க்காக சொல்லலாம், எங்களை வந்து மதிக்கல, எங்களை வந்து ஈக்குவலாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்காக நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் நீங்கள் அந்த ரேலியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக யாராக இருக்கிறவங்க வந்து நாங்கள் ரேலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் பீப்பிள் வந்து பீச்சில் போயிட்டு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது கிஸ் பண்ணிருக்காங்களா? இல்லை வந்து படம் வருது, படத்தில் வந்து A சர்டிஃபிகேட் தனியாக இருக்குது, U சர்டிஃபிகேட் தனியாக இருக்குது, குழந்தைங்களுக்கு வர படத்தை வந்து எங்கேயாவது A சர்டிஃபிகேட் படம் கொடுக்குறாங்களா? ஏன் வந்து இருக்குது? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ரேலின்னு எடுத்துகிட்டு போகிறப்ப நீங்கள் ஏன் A சர்டிஃபிகேட் ரேலியாக எடுத்துகிட்டு போகிறீங்க? அதில் நீங்கள் எப்போ என்ன ப்ரொமோட் பண்ணுறீங்க? ஏன் வந்து ஒரு குழந்தைங்க அதை பார்க்குது? ஈவன் இப்போ வர படத்தில் பாருங்கள், இப்போ கடைசியாக வந்து DMK அந்த உதயநிதியோட ஒய்ஃப் அந்த எடுத்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து why do we have to promote LGBTQ? இல்லை ஈவன் அது அந்த கான்செப்டை வந்து அந்த படத்தில் வந்து என்ன தேவைக்காக அது இருந்துச்சு? சரி ஓகே, அவங்க 2 பேரும் சேம் செக்ஸாக இருக்காங்க, அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. பட் why do they have to show that as a ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயமா எதுக்கு அவங்க கொண்டு போய்? எனிவே வாட் எவர், தட்ஸ் ஜஸ்ட் a மூவி. பட் பாயிண்ட் என்னன்னா இதெல்லாத்தையும் அவங்க எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாட்டு மூலியமா, ஒரு மியூசிக் மூலியமா, அகைன் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையோ ஒரு படத்துலையோ இந்த மாதிரி ரேலிலையோ இதிலெல்லாம் கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து
ராக்கெட் விடுற சயின்டிஸ்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்களா, இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. இப்போ அதுதான் நடக்குது. ரீல்ஸ் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தோட தாக்கம் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஈவன் நீங்கள் அந்த LGBT கம்யூனிட்டி இருக்கிறவங்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு தேவை அவேர்னஸ் தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து லா பாஸ் பண்ணிடுச்சு, உங்களுக்கு வந்து இப்போ லீகலாக ரைட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து சரி பப்ளிக் அக்செப்டன்ஸ் வேணுமா? ஸோ பப்ளிக் அக்செப்டன்ஸ் வேணும்னா பர்சன் ஹூ பீப்புள் கேன் ரெஸ்பெக்ட் யூ, பி அன் எக்ஸாம்பிளரி பர்சன். நீங்கள் வந்து உங்களை பார்த்து சின்ன கிட்ஸ் அடுத்தது வராங்க, அவங்க வந்து ஏன் உங்களோட பர்சனல் விஷயத்தை அவங்க பார்க்கணும்? எதுக்கு உங்களோட பர்சனல் செக்ஷுவல் ஓரியன்டேஷனை வந்து நீங்கள் எதுக்கு எக்ஸ்பிரசிவாக காட்டும்? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மா வந்து 2 பேரும் வந்து பசங்க முன்னாடி அதே ஷோயிங் தட் எங்களோட ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றத காமிச்சிட்டு இருக்காங்களா? இல்லை வந்து நீங்கள் வந்து பீச்சு போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, அங்கே போகிறப்ப ஸ்ட்ரைட் கப்புள்ஸ் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்களா? ஸோ பி த சேம். எதுக்கு நீங்கள் ஓவர் ஆக்ஷன் பண்ணுவது? எனிவே கைஸ், சொல்கிறத அப்போ திரும்ப இந்த பசங்களாம் ஏதோ ஒன்று, ஸோ இவங்க வந்து திரும்ப சண்டை போட்டுருக்க போகிறாங்க. ஓகே, we'll catch up again in another video. Thank you so much for all the love and support, and cheers.